அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இந்த விளாக் எதை பற்றி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பொருளை தான் வாங்க போகிறேன். அதுக்காக தான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆட்டோ எடுத்துக்கிட்டு கடத்தெருவுக்கு வந்தாச்சு. இப்போ வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஹாஜாரியாஸ் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் வந்து பெரம்பு தொட்டில் வாங்கி போட்டு ஆடிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து ராக்கிங் சேர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை. எனக்கு மட்டும் ஆசை இல்லை, நம்ம ரெய்ஹானாவுக்கும் ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ராக்கிங் சேர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அது வாங்கலான்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இப்போ வாங்குறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபர்னிச்சருக்கு போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஃபர்னிச்சர்லேயும் போயிட்டு பார்த்தாச்சு. எங்கேயுமே இந்த ராக்கிங் சேர் வந்து கிடைக்கவே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபர்னிச்சரில் தான் போயிட்டு இதை வாங்கணும். ரேட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு, அதனால வாங்கியாச்சு. இந்த ராக்கிங் சேர் வாங்கி ரொம்ப நாளாச்சு. அதாவது நம்ம ரெய்ஹானாவுக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் மத்தியானமும் போயிட்டு தான் இந்த சேர் வாங்கினோம். அப்போ வந்து பாதி அமௌண்ட் தான் கட்டியிருந்தோம். ஏன்னா சேர் வந்து பாலிஷ் பண்ணி ஈவினிங் தான் அனுப்புவோம், அதனால பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க, வாங்க வரும்போது மீதி அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரில் வந்து உங்கள் நேம் வந்து எழுதி வச்சுட்டு போங்க, ஈவினிங் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால நேம் எழுத சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம வந்து டவுட் பண்ணுவோம்ல, இது நம்ம வாங்கின சேர் தானா இல்லை வேற ஏதாச்சும் மாற்றி அனுப்பிட்டாங்களா அப்படின்ட்டு. அதனால உங்கள் நேம் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் எழுதி வச்சுட்டு வந்து அந்த சேர் தான் அனுப்பியிருந்தாங்க. இந்த சேரோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் ரிப்ளைல சொல்கிறேன். சேர் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரெய்ஹானா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அகலை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.